ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று நல்லபடியாக டே 1 ஆக்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி டே 2 10 மணிக்கு ஆரம்பிக்கும். ஓகே, டே 1ல் என்னென்ன நடந்தது, எந்தெந்த பிளேயர் இந்த டீமுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருக்காங்க, ஃபுல் இதை தான் பார்க்க போகிறோம், ஃபுல் லிஸ்ட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நேற்று பிகேஎல் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு பிளேயராக வந்தது நம்ம முகமது ரிசா சாட்லுய். இவர் 2.23 கோடிக்கு குஜராத் ஜெயின்ஸ் போயிருக்காரு. ஒரு நல்ல ஃபைட் இருந்தது எல்லா டீமுக்கிடையே. முகமது ரிசா சாட்லுய்க்கு இவர் தான் ஃபஸ்ட்டு வருவான்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நம்ம முகமது ரிசா சாட்லுய் தான் வந்திருக்காரு. இப்போ வரைக்கும் இவர் தான் ஹையஸ்ட்டு அமௌண்ட்டு போயிருக்காரு டே 1 நடந்ததில். டே 2 யார் யார் எவ்வளோ போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். டே 1ல் இவர் தான் ஹையஸ்ட்டு 2.23 கோடி முகமது ரிசா சாட்லுய். நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேயர் ஃபசல் அட்ராஜலி. 30 லட்சத்துக்கு தபாங் தில்லி கேஸு எடுத்தாங்க. பெங்கால் வாரியர்ஸ் இவருக்கு எப்பயும் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் தபாங் தில்லி கேஸுக்கே போயிட்டார் ஃபசல் அட்ராஜலி. நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேயர் யாரான்னு பவான் குமார் ஷராவத். எஸ், பவான் குமார் ஷராவத் பேக் டு தமிழ் தலைவாஸ். 59.50 லட்சத்துக்கு எடுத்துட்டோம். ஸோ ஸ்டீல் பைனே சொல்லி ஆகணும் பவானு. போன ஆக்ஷனெல்லாம் 1 கோடிக்கு மேலே போனார் பவான். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ஷன் வந்தோடனே அன்சோல்ட் ஆகிட்டார். இப்போ திடீர்னு அப்புறம் தான் வேறு டீம் கேட்டாங்க. அப்புறம் நம்ம உள்ளே வந்து தொக்கா போட்டு தூக்கிட்டோம். 59.50 லட்சத்துக்கு ஒரு ஸ்டீலு கைஸ் இதெல்லாம். ஏன்னா பவான் ஷராவத் எவ்வளோ பெரிய ரைடர்னு தெரியும். அவர் 59.50 லட்சத்துக்கு வாங்கினது ஒரு ஸ்டீல் பை தான். ஆனால் இன்ஜுரி தான் ஆகாமல் இருக்கணும். இல்லை முன்னாடி ஒரு வாட்டி எடுத்தப்போ இன்ஜுரி ஆகி ஒரு மேட்ச் மட்டும்தான் ஆடினார். அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. இந்த மிஷன் அதேமாதிரி நடக்காது. இன்னொரு பிளேயரையும் எடுத்துருக்கோம் நம்ம பெரிய ரைட்டரு. யாருன்னு அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த விஷயம் நல்ல விஷயம் அமைஞ்சு நம்ம கப் அடித்தா வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளேயர் யாருன்னா நம்ம பரத் தோடா தான். எஸ், பரத் தோடா 81 லட்சத்துக்கு தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு சோல்ட் ஆயிருக்காரு. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர்னா நம்ம விஜய் மாலிக். 51.50 லட்சத்துக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் எஃப்எம் கார்டை போட்டாங்க. அதனால் அவர் எஃப்எம் யூஸ் பண்ணிட்டாங்க விஜய் மாலிக்கு. நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாரான நம்ம சுபம் ஷெண்டே. சுபம் ஷெண்டே 80 லட்சத்துக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்திருக்காங்க. நம்மளும் இவருக்கு போனோம், கொஞ்சம் ஹார்டாக போனோம். ஆனால் அவ்வளோவா ரொம்ப இதாக போகல. ஆனால் நம்ம சாகருக்கு பேக்கப்பாக இல்லை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் தமிழ் தலைவாஸ் போயிருப்பாங்க, ஆனால் எடுக்கலை. தெலுங்கு டைட்டன்ஸ் 80 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க சுபம் ஷெண்டே. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம அன்குஷ் ராத்தி. எஸ், ஜெய்ப்பூர்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா. 30 லட்சத்துக்கு பெங்களூர் புல்ஸ் போயிருக்காரு. அங்கே நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம தீபக் சிங். 86 லட்சத்துக்கு பாட்னா எஃபிஎம் கார்டு போட்டிருக்காங்க தீபக் சிங்குக்கு. நம்மளும் இவருக்கு போனோம், கவர் டிஃபெண்டர் தான் அவர். இவருக்கு போனால் ஆனால் எடுக்க முடியல. 86 லட்சத்துக்கு எஃபிஎம் கார்டு பாட்னா யூஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம யோகேஷ் தான். யோகேஷ் 1.125 கோடிக்கு பெங்களூர் புல்ஸ் எடுத்திருக்காங்க. நாங்கள் நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம அஷு மாலிக். 1.90 கோடிக்கு தபாங் தில்லி எஃப்எம் கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் 2 வருஷத்துக்கு எஃப்எம் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு இனிமேல் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு அந்த டீமில் இருந்தோம். தபாங் தில்லியில் தான் 2 வருஷத்துக்கு போட்டாங்க எஃப்எம் கார்டை. இப்போ புது ரூல் வந்துருக்கு. ஏன்னா எஃப்எம் கார்டு யூஸ் பண்ணுறதுனா ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சீசன் வச்சுனா வச்சுக்கலாம். ஆனால் 2 சீசன் கூட அப்படி வேணும்னா அந்த டீம் ஆசைப்பட்டால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இவர் 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்ம அர்ஜுன் தேஸ்வால். எஸ், அர்ஜுன் தேஸ்வால் நம்ம தமிழ் தலைவாஸ். 1.45 கோடி தமிழ் தலைவாஸ் வந்திருக்காரு. எல்லோரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன்னா சஞ்சீவ் பில்லியான் சார் நம்ம டீமில் வந்திருக்காங்க கோச்சு. அதனால் அர்ஜுன் தேஸ்வாலும் அங்கே வருவார் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி அர்ஜுன் தேஸ்வால் தமிழ் தலைவாஸுக்கு வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவான் அண்ட் அர்ஜுன் தேஸ்வால் 2 பேர் டியோவே வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்ம தேவாங் தலால் தான். தேவாங் தலால் 2.205 கோடிக்கு பெங்கால் வாரியர்ஸ் எடுத்திருக்காங்க தேவாங் தலாலை. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பிளேயர்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் ஹுசைன் பஸ்தாமி. இவரை நான் தமிழ் தலைவாஸில் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் சீசன். சாகர் இன்ஜுரி ஆனப்போ இவர் தான் காரணம்னாரு. ஒரு ஈரானியன் டிஃபெண்டர். 30 லட்சத்துக்கு தபாங் தில்லி எடுத்திருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா அங்கித் ஜக்லான். 1.573க்கு பாட்னா எஃபிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்க இவருக்கும்.
அங்கி ஜக்லானுக்கும். வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம நித்யஷ்குமார் 20.25 லட்சத்துக்கு FPM கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்ம சங்கேத் சவந்த் 40.50 லட்சத்துக்கு பாட்னா பைரட்ஸ் சங்கேத் சவந்த் எடுத்திருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னா நம்ம மகேந்தர் சிங் புல்டோசர் 20 லட்சத்துக்கு FPM கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க UP யோதாஸ். வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம சுர்ஜித் சிங் 20 லட்சத்துக்கு தபாங் டெல்லி எடுத்திருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் ரிங்கு சர்மா 21 லட்சம் வியூ மும்பா FPM கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம சஞ்சய் துல் 60 லட்சத்துக்கு பெங்களூர் புல்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் குமான் சிங் 1.073 UP யோதாஸ் எடுத்திருக்காங்க குமான் சிங்கை. இதில் லேக்ஸன் இருக்குது, ஆனால் க்ரோர் தான். 1.073 கோடிக்கு குமான் சிங்கை UP யோதாஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா மணிந்தர் சிங் 20 லட்சத்துக்கு எதிரே பார்த்துருக்க முடியும் யாரும். 20 லட்சத்துக்கு பாட்னா பைரட்ஸ் எடுத்திருக்காங்க. பெங்கால் வாரியர்ஸ் எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க, FPM யூஸ் பண்ணலன்ட்டாங்க. அதனால் 20 லட்சத்துக்கு இதில் ஒரு ஸ்டீல் பைன்னு சொல்லி ஆகணும் பாட்னா. இப்போ பாட்னாவோட ரைட் டிஃபென்ஸு வேறு லெவலில் இருக்குது. நம்ம மணிந்தர் சிங் மெயின் ரைடாக இருப்பார், செகண்டரி ரைடர் அயான் இருப்பார், நம்ம தேர்ட் ரைடர் கூட நம்ம சுதாகரன் இருக்கார். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம நிதின் தங்கர் 1.002 கோடிக்கு ஜெய்ப்பூர் விங் பேந்தர்ஸ் நிதின் தங்கர் எடுத்திருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பிளேயர் எடுத்தது நம்ம மஞ்சித் தகியா தான். இதையும் எடுத்தது நம்ம ஜெய்ப்பூர் விங் பேந்தர்ஸ் 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஜெய்ப்பூர் போட்டு தாக்குறாங்க, இந்த ஆக்ஷன் நல்லா பண்ணுறாங்க. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பிளேயர் சச்சின் தன்வார் லாஸ்ட் நம்ம தமிழகத்தை சார்ந்தவர். இவர் 1.058 கோடிக்கு புனேரி பல்டன் எடுத்திருக்காங்க. வாங்க நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்ப்போம். ஓகே, இவர் தான் நேற்று ஆக்ஷனில் கடைசியாக வந்த பிளேயர். அதாவது B கேட்டகரி ரைடர்ஸில் லாஸ்ட் இவரோட பிளேயர் வச்சு தான் முடிஞ்சுது. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நவீன்குமார் 1.20 கோடிக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் நவீன்குமாரை எடுத்துட்டாங்க. இது ஒரு வேறு லெவல் பை தான் ஹரியானாவுக்கு. லாஸ்ட் சீசன் அவர் நினச்ச மாதிரி போகல, ஆனால் அந்த சீசன் நல்லா போகும் நம்புகிறோம் நவீன்குமாருக்கு. இவருக்கு தபாங் டெல்லி FPM யூஸ் பண்ணலன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க. அதனால் நவீன்குமார் சோல்ட் டு ஹரியானா ஸ்டீலர்ஸ். ஓகே மக்களே, இப்போ மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பை பார்ப்போம். டே 1ல் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முகமது ரிஷாத் ஷாட்லுய் 2.23 கோடி. நம்ம தேவாங் தலால் 2.205 கோடி. நெக்ஸ்ட் பிளேயர் அஷு மாலிக் தான், அஷு சிங்னு இருக்குது 1.90 கோடி தவாங் டெல்லி FPM கார்டு யூஸ் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அங்கி ஜக்லான் 1.573 கோடி. நெக்ஸ்ட்டு நம்ம அர்ஜுன் தேஸ்வால், அதுவும் நம்ம டீமுக்கு வந்திருக்காரு. அர்ஜுன் தேஸ்வால் 1.405 கோடி. அர்ஜுன் தேஸ்வால் நம்ம தமிழ் தலைவர் வந்திருக்காரு, வேறு லெவல் பைக்கு. ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டே 2 ஆக்ஷன் வந்து நம்ம PKL ஆப்பில் பார்க்கலாம். நானும் ஆக்ஷன் முடிஞ்சோனையும் வீடியோட வரேன். ஒரு புது வீடியோ சந்திப்போம் கைஸ். நன்றி.